Hello guys, welcome to Ira's Home Cooking. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா part 2 வீடியோ வந்தாச்சுங்க. So last வீடியோட continuation. So last வீடியோல பாத்தீங்கன்னா பிரெட் அல்வாவும் கத்திரிக்காய் சட்னியும் செஞ்சிருந்தாரு நம்ம அண்ணன். So இப்போ பாத்தீங்கன்னா பிரியாணி குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. பிரியாணி பாத்தீங்கன்னா ரெசிபி வைஸ் என்னால வந்து கிளியரா சொல்ல முடியலங்க. ஏன்னா அந்த அண்ணன் வந்து அவ்வளோ ஃபாஸ்டா குக் பண்ணாரு. So இப்போ பாத்தீங்கன்னா ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனியன் ஃப்ரை பண்ணதுமே பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகா புதினா எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ மிளகாய் தூளும் சேர்த்துட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடுறாருங்க. ஸோ மசாலா நல்லா குக் ஆகணும், தக்காளி எல்லாம் மேஷ் ஆகிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாரு பாருங்க. இப்படின்றதுக்குள்ள ரொம்ப ஃபாஸ்டா தாங்க குக் பண்றாங்க இவங்க எல்லாருமே. ஸோ நம்ம செய்யறதுக்கும் இவங்க செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 5:30க்கு வீட்டுக்குள்ள என்டர் ஆயிப்பாரு. 2 ஹவர்ஸுங்க. ஆனியன் கட் பண்ணதுல இருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதுல இருந்து எல்லாமே அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள முடிச்சிட்டாரு. ரொம்ப ஃபாஸ்டா குக்கிங் இருந்தது. அதே அளவுக்கு வந்து அவர்கிட்ட கான்ஃபிடென்ட் ரொம்ப வந்து ஜாஸ்தியாவே இருந்ததுங்க. அவ்வளோ ஈஸியா சமைச்சிட்டாரு. இது என்ன பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி தான் சமைச்சாரு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிச்சிருச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாரு. தக்காளி எல்லாம் வெந்துட்டு அப்புறம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து சேர்க்க போறாருங்க. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி சேர்க்க போறாரு. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6 kg பிரியாணி தான் வந்து செய்ய சொல்லியிருந்தேன். ஸோ அதே அளவுக்கு தாங்க சிக்கனும் வாங்கி கொடுத்துருந்தேன். இன்னைக்கு மெட்டீரியல் எல்லாமே நான் தாங்க வாங்கிட்டு வந்தேன். ஜஸ்ட் அண்ணனை சமைக்க மட்டும்தான் கூப்பிட்டுருந்தோம். ஆர்டர் எதுவும் வந்து தனியா கொடுக்கல. ஸோ வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா குக் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாரு பாருங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ வரைக்கும் வீட்லயே வந்து ஸ்டவ் கொண்டு வந்து சமைச்சு கொடுத்துருவாருங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பர்னர் அளவுக்கு தான் ஸ்டவ் எடுத்துட்டு வந்தாரு. ஸோ அதனால என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா கொதி வந்த உடனே அதை க்ளோஸ் பண்ணி எடுத்து கீழே வச்சுட்டாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே அடுப்புல வந்து அரிசி வடிக்கிறதுக்காக தண்ணியும் எடுத்து வச்சுட்டாரு. ஸோ இப்போ பாத்தீங்களா சிக்கன் வந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு. ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு அரிசி வடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்து ஒரு தேக்ஷால வச்சுட்டாருங்க. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அரிசி பாத்தீங்களா ஒரு துணியில போட்டு இந்த மாதிரி தான் வந்து வைப்பாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. ஸோ தனியா வந்து ஒரு பெரிய தேக்ஷால பல்கா குக் பண்ணும்போது வடிச்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ அதனால எல்லா பவர்ச்சியும் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த அண்ணாவும் பாத்தீங்கன்னா இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணாரு. நல்லா கொதி வர வரைக்கும் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்ச உடனே வடிகட்டி எடுத்துட்டாங்க. அவ்வளவுதாங்க. ஸோ எவ்வளவு சூப்பரா வடிகட்டி எடுத்துட்டாங்க பாத்தீங்களா. இந்த மெத்தட் நம்ம வீட்டுல செய்யறவங்களுக்கு அவ்வளவா வராது. ஸோ பல்கா செய்யறவங்களுக்கு நிறையவே ஐடியாஸ் கையில இருக்குங்க. ஸோ நம்மளும் இது பார்த்து கத்துக்க வேண்டியதான். ஸோ நானும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ மட்டும் எடுக்காம என்னால எவ்வளவு லேர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த அண்ணா கிட்ட நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ ஈவன் அந்த அண்ணா கிட்ட பர்மிஷன் கிட்ட தான் வீடியோவே எடுத்தேன். ஸோ அந்த அண்ணா பாத்தீங்கன்னா என்னோட சொந்த அண்ணா மாதிரி அவ்வளோ கேஷுவலா பேசி பழகிட்டு இருந்தாரு. ஈவன் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 தடவை வந்து அவரை தான் கூப்பிட்டுருப்பேன். நிறைய விஷயங்களுக்கு வந்து சூப்பரா சமைச்சு கொடுத்தாரு. அதோட அவர் சமைச்சு கொடுத்த சாப்பாடு எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா எல்லாருமே வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ஒரு பருக்க கூட வீணாகலைங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்டாவே இருந்தது அண்ணன் சமைச்சது. ஸோ இப்போ பாத்தீங்களா அரிசியை வந்து மசாலால சேர்த்துட்டாருங்க. ஸோ மேல கொஞ்சம் கலர் சேர்த்துட்டு மேல தூவி விட்டுட்டாரு. ஸோ இப்போ தம்க்கு வச்சுட்டாருங்க. ஸோ அவ்வளவுதான். தம் முடிஞ்ச உடனே சுட சுட பிரியாணி சாப்பிட வேண்டியதாங்க. அவ்வளவுதாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாவே பாத்தீங்கன்னா ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. பிரெட் அல்வா கத்திரிக்காய் சட்னி அது கூட இன்னைக்கு வந்து ஒரு 6 kg அளவுக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி எடுக்கிறாரு பாருங்க. எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க. அவர் கரண்டியை விட்டு எடுக்கும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டாம அவ்வளோ உதிரியா அவ்வளோ சூப்பரா பிரியாணி வந்திருக்குங்க. அவ்வளவுதாங்க. ஸோ இன்னைக்கு எங்க வீட்டுல நடந்த சூப்பரான குக்கிங்க உங்களோட ஷேர் பண்ணிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா சிக்கன், மட்டன், ப்ரான் அது கூட வெஜிடபிள் ஸோ எல்லா பிரியாணியுமே பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து ஈஸியா புரியுற மாதிரி ஷேர் பண்ணிருக்கேங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை விசிட் பண்ணி பாருங்க.
பிரியாணி எப்படி சர்வ் பண்ணணும்னு தெரியுமாங்க? ஒரு பொண்ணு போல ஒரு பூ கசங்காத மாதிரி சர்வ் பண்ணணும். என்ன சொல்றேன்னு புரியலையா? ஸோ அரிசியும் உடையக்கூடாது, அதோட பீஸும் உடையக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பிரியாணியை சர்வ் பண்ணணும். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால அண்ணா கிட்ட பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணின்றதால ஒரு சைட் மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டேன். ஏன்னா சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே உடஞ்சிருங்க, ரொம்ப குயிக்காகவும் அது வந்து வெந்துடும். ஸோ நான் கேட்டுக்கிட்டதால அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் மிக்ஸ் பண்ணி எனக்கு கொடுத்தாருங்க. எல்லா குக்கிங்கும் சூப்பராக முடிஞ்சுதுங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் செஞ்ச லட்டு ரெசிபியும் என்னோட சேனல்ல வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை மறக்காம போய் பாருங்க. ஸோ அவ்வளவுதான். இதே மாதிரி சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.